ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் ஜாப் தான். ஸோ இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல உங்களுக்கான ஒர்க் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால குயிக்கா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா ஆப் அண்ட் வெப்சைட்கான அப்டேட்டுமே பாத்தீங்கன்னா நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத யூசர்ஸ் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப இந்த ஜாப் பத்தின டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டர்ன்ஷிப் தான் ஜாப் தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா யாரு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா NSFL அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் இன்டர்ன்ஷிப். ஸோ ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாங்கிறது சொல்லிட்டாங்க. இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மட்டும்தான் ஒர்க் இருக்கும். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 ஸ்டீபன் தான் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல நம்மளுக்கான ஒர்க் என்னங்கிறது இப்ப பார்த்தரலாம். ஸோ டெய்லியுமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்பான ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் கூட நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட் ஆர்டர்ஸை வந்து நீங்க ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். கஸ்டமர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரெக்கார்டை வந்து MS எக்ஸல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் ஷீட்ல நீங்க அப்டேட் பண்ற மாதிரியான ஒர்க் இருக்கு. ஸோ புதுசா இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாத்தீங்கன்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெய்லி வீக்லி ரிப்போர்ட்ஸை நீங்க வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். டீம் மீட்டிங் எல்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ட்ரைனிங் சீசன் எல்லாமே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், ஸோ எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு ஜாப்ல அப்ளை பண்ணலாங்கிறது இந்த இடத்துல கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் கூட பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா MS எக்ஸல் அதுக்கப்புறம் கூகுள் ஷீட்ல ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்றதுனால இந்த ஒரு ஜாப்ல உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க இப்ப இந்த ஒரு ஜாப்க்கான சேலரி டீடைல்ஸா பார்த்தலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு மாசத்துக்கு நம்மளுக்கு 1000 ரூபாய் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவிலான சம்பளம் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஜாப்புக்கு நீங்க போறீங்கன்னா ரெஸ்யூம்க்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் சேல்ஸ் ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு இம்ப்ரூவ் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு எந்த இடத்துலையுமே பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ ட்ரைனிங் ஃபீஸோ பாத்தீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நீங்க அதை தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களுமே அஃபிஷியல் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு டைம் ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்க இதுல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.